வணக்கம். வழக்கம் போல் வந்து ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஃபர்னிச்சர் வந்து ஒரு சில தாவரங்கள் வந்து 24 மணி நேரமும் வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். ஒரு சில மிருகங்கள் குறிப்பாக சொல்லணும்னா பசுமாடு வந்து 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கும். முதல்ல வந்து அறிவியல் பூர்வமாக இந்த 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையாக அதை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சோபா. முதல்ல வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு உயிரியல் சூழல்ல வந்து வெளிவரணும்னா எப்போ வந்து அது நடக்கும்? ஜென்ரலாக நம்மளோட அந்த ஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஜியோ பயோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ புவியியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் நம்ம கனெக்ட் ஆகிற இடம்னு சொல்லலாம். இப்போ உடம்புல பாஸ்பரஸ் இருக்குன்னா திருப்பி அட்மாஸ்பியருக்கு எப்படி போகும், உடம்புல கார்பன் இருக்குன்னா திருப்பி அட்மாஸ்பியருக்கு எப்படி போகுங்கிறது எல்லாமே நம்ம பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கும். எப்போ ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் வந்து எவால்வ் ஆகும். மற்ற எல்லா இடத்துலையும் யூட்டிலைசேஷன் பயன்பாடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் மூச்சை எடுப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய 1% ஆஃப் ஆக்சிஜனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அதை வந்து தனித்த ஒரு ஆக்சிஜனாக கொடுக்குற திறன் வந்து எந்த விலங்குக்குமே கிடையாது. தாவரங்களுக்கு மட்டும் ஒளிச்சேர்க்கையின் போது நடக்கும். ஸோ அப்போ நம்ம ஒளிச்சேர்க்கைன்னா என்ன? இப்போ பொதுவாக நம்ம ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இது ரொம்ப வருஷமாக இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் கேட்பேன், நீங்கள் வந்து சுவாசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறது அப்படிம்பாங்க. அப்போ சரி, இது சரியான விளக்கம், தாவரங்கள் எப்படி சுவாசிக்கும் அப்படின்னு கேட்பேன். உடனே என்ன சொல்லுவாங்க, சடனா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு தாவரங்களும் சுவாசிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுத்தாகணும். பட் எப்போ வந்து தாவரங்கள்ல இருந்து ஆக்சிஜன் கிடைக்கும்னா ஒளிச்சேர்க்கையின் போது மட்டும்தான். ஸோ ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு சன்லைட்டை வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணி குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இதை வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுவே வந்து ஒரு ரொம்ப மேலோட்டமான ஒரு புரிதல் தான். ஒரு 5 கார்பன் மூலக்கூறு நம்ம வந்து 6 கார்பனா இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைக்கிள் இருக்கு, கால்வின் சைக்கிள் சொல்லுவாங்க. பட் கால்வின் சைக்கிள் அளவுக்கு நம்ம டீப்பா சொல்லாட்டியும் பொதுவா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 6 கார்பனை வந்து நம்ம கட்டி வைக்கிறோம். அது அந்த எனர்ஜியை வந்து அதுக்கு இடையில நம்ம கட்டி வைக்கிறோம்னு சொல்லலாம் சுருக்கமா. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா அந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது வேணும். அந்த குளோரோஃபில் வந்து சன்லைட் பட்டாதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிக்மெண்ட் சிஸ்டம் எக்ஸைட் ஆகும். நம்மளால ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம மாத்துறதுக்கு இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு டேம்ல இருக்கிற தண்ணியில இருந்து நீங்க கரண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுத்தணும். ஸோ இதை மாதிரி ஒண்ணுமே இல்லாம கண்ணுக்கு தெரியாத ஒரு குளோரோஃபில் வந்து இதை பண்ணுது அப்படின்னு சொன்னா இயற்கை வந்து அந்த மாதிரி தகவமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சமயத்துல நம்மளுடைய நோக்கம் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ஆற்றல் உள்ள பொருளை கட்டமைக்கிறது, உணவு பொருளை அது உருவாகி வந்திருக்கு. அதுக்கு ஒரு உப விளைவா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சைடு பாசிட்டிவ் எஃபெக்ட் என்னவா கிடைச்சதுன்னு சொன்னா ஆக்சிஜன். அதனுடைய பர்பஸ் வந்து ஆக்சிஜன் உருவாக்குறது கிடையாது. ஆனா என்னன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்க ஆக்சிஜனை வந்து சுவாசத்துக்கு டிபெண்டா வச்சிருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகரிச்சிருச்சு. நீங்க பாக்டீரியாலே பாத்தீங்கன்னா மீத்தேன், சல்ஃபர் இது எல்லாம் வந்து எனர்ஜியா பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் தான். ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் முதல்ல வந்தது. இது என்ன பண்ணிட்டு இருந்தது, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது அதுங்களுக்கு பச்சையம் கிடைச்சு அதுங்க ஆக்சிஜனை எவால்வ் பண்ண உலகத்துல வந்து நமக்கு ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்க ஆக்சிஜனை எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கக்கூடிய உயிரினங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து குறிப்பா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து துளசி வளர்த்தா துளசி வந்து 24 மணி நேரமும் வந்து ஆக்சிஜனை வெளிவிடும். முதல்ல வந்து நாம் இந்த பார்த்த இந்த கால்வின் சைக்கிளில் அது சாத்தியமே கிடையாது. இன்னொன்று, அது ஒளிச்சேர்க்கை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அதனுடைய மற்ற செல்கள் வந்து அதே ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிட்டு தான் இருக்கும். ஸோ 24 மணி நேரமும் எந்த ஒரு மிருகத்தாலையும் எந்த ஒரு தாவரத்தாலையும் வந்து ஆக்சிஜனை உருவாக்க முடியாது. அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தண்ணியில கரண்ட்டை பாய்ச்சி அது ஹைட்ரஜனோ ஆக்சிஜனாவும் தான் பிரிக்க முடியுமே தவிர எந்தவித உயிரினமும் ஈஸியா நடந்துராது இல்ல. எந்த டெம்பரேச்சருக்கு அது போனா ரெண்டும் பிரியும். ஆமா. ஸோ முதல்ல வந்து இத நம்மளுக்கு வந்து ஒரு தாவரமோ இல்லை ஒரு விலங்கோ வந்து புனிதமான விஷயமா இருக்கு. அதை நீங்க வணங்கிட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த உயிரினம் வந்து 24 மணி நேரம் ஆக்சிஜனை கொண்டு வருங்கிறது வந்து ரொம்ப தேவையே இல்லாம அதுக்குள்ள அறிவியலை கொண்டு வர ஒரு துளசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
துளசியை நீங்க அதிகமா பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களுடைய இனப்பெருக்க செல்களை அழிக்கிற அளவுக்கு அதுல வந்து அந்த ஆப்மியம் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து பொட்டன்ட்ல இருக்குங்கிற ஆராய்ச்சிகளும் இன்னும் போயிட்டு இருக்கு. அதையும் உறுதிப்பட சொல்லல. துளசியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு வந்து கவுண்டர் இரிட்டன்ட். அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா கபகபன்னு எரியும். அது வந்து அதுல இருக்கக்கூடிய ஒலாட்டில் திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிலீஃபா கொடுக்குற மாதிரி வாட்டர் ரிலேட்டடா. ஸோ மேபி நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நமக்கு குளிர்காலத்துல தொடர்ந்து கோவிலுக்கு போறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய நோய்களை வந்து குறைச்சிருக்கலாம். ஏன்னா மருத்துவ குணங்கள் இருக்கிற மூலிகை தான் வந்து துளசிங்கிறது. ஆனா அதே சமயம் துளசியோட பிரச்சனை என்னன்னா, அதை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கும் பொழுது அது வந்து விந்தணுக்களை குறைக்கிற அளவுக்கு வந்து அதுல வந்து அந்த காம்பனன்ட் இருக்குங்கிற ஆராய்ச்சிகளும் ஒரு சைடு பேரலா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியாக நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு தாவரமும் ஆகட்டும் விலங்காகட்டும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ள வந்து பயன்படுத்தி. ஆனா அது என்னவா இருக்கும் காலப்போக்கில் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல வந்து ஒரு புனித பிம்பம் ஏறி ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அதை குளோரிஃபை நம்ம பண்ணி 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 அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு அறிவியல் வேலிடேஷன், அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் வேலிடேஷன் நம்ம தேடுறது தான் பிரச்சனை. இது வந்து துளசி புனிதம் ஏன் புனிதம்னா 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குது. பசுமாடு ஏன் புனிதம்னா 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குது. சொல்லுவாங்க முருங்கை மரம் மட்டும் ஏன் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா மற்ற தாவரங்கள் எல்லாம் ஆக்சிஜனை கொடுக்கும் பொழுது முருங்கை மரம் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு வதந்தி வந்து ராத்திரியில வந்து புளிய மரத்துக்கு அடியில படுக்க கூடாது. பார்க்க போனா ராத்திரி படுக்கக்கூடாது. இதே ஆக்சிஜனை வெளியிடுற ப்ராசஸை வந்து பாலைவனத்தவர்கள் ராத்திரி பண்ணும். அதுக்காக நீங்க வீட்டுல என்ன பண்ணிக்கலாம், வாங்கி களி செடி வளர்த்துக்கலாமே. அது ஆக்சுவலாக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ திங்க் CAMன்னு அந்த சைக்கிள் பேருன்னு நினைக்கிறேன். அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கி செல்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா பகல் நேரத்துல வந்து அந்த ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய அமைப்பை திறந்தா அதுக்குள்ள இருக்கிற நீர்ச்சத்து வந்து வெளியே போயிடும். பகல் நேரத்துல திறந்துருச்சுன்னா நீர்ச்சத்து வெளியே போயிடும். அதுக்கு திருப்பி நீர் கிடைக்காது பாலைவனத்துல. அதனால ராத்திரி நேரத்துல தான் அதனுடைய நீர் இழப்பு வந்து குறைவா இருக்கிறதுனால தன்னுடைய ஸ்டொமேட்டாவை ராத்திரி தான் அது ஓபன் பண்ணும். அப்பதான் அதனுடைய ஒளிச்சேர்க்கை வந்து அது கிட்டத்தட்ட ராத்திரி தான் நடத்தும். ஒளிச்சேர்க்கை பகல்ல நடத்திரும். ப்ராடக்ட்டை நைட்டு ப்ரிப்பேர் பண்ணும். உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் அது வந்து நைட்டு நடக்கும். இடையில வந்து ஒரு இடைப்பொருளா உருவாக்கி வச்சுக்கும். வந்து அதை திருப்பி எண்ட் ப்ராடக்டா மாத்தும். அப்ப நைட்டு தான் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எவால்வ் ஆகும். அதுல பாலைவன தாவரங்கள் உங்களுக்கு வந்து ராத்திரி ஆக்சிஜன் வேணும்னா வீட்டுக்குள்ள வந்து பெருசா கள்ளி செடி தான் வச்சுக்கணும். துளசி செடியை தவிர நம்ம வந்து ஒரு மாடம் கட்டி கோலம் போட்டு மாடால ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்க முடியாது. மாடு மீத்தேன் தான் கொடுக்கும். அதோட குடல்ல இருந்து வெளியே வரக்கூடிய சாணியோட வரக்கூடிய மீத்தேன் வந்து புவியியலோட வெப்பத்தை அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த குளோபல் வார்மிங் சொல்லக்கூடியது வந்து அந்த டெய்ரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியதுல இருந்து வெளியில வருது. பார்க்கலாம் அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டு வச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இது வந்து சாத்தியமா அப்படின்னு எந்த இதுவுமே 100% வந்து இது முழுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுதுன்னு யாரு சொன்னாலும் வந்து இல்லை வாய்ப்பு இல்லை. வேதியியல் ரீதியா பொறிவியல் ரீதியா எதுலையுமே வந்து 100% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து ஃபார்வர்டு அனுப்புனாங்கன்னா உங்களோட நிப்பாட்டிருங்க. நான் சொந்தக்கார குரூப் இது நானும் தொடர்ந்து சொல்ற ஒரு அறிவுரை தான். அதை நம்மளால பிரித்தறிய முடியாம இருக்கலாம் அதுல இருக்கக்கூடிய அறிவியல் தகவலை. ஆனா நமக்கு உறுதியா தெரியாத விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணாம இருக்கிறதே மிகப்பெரிய சமூக சேவையும் வேணும். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி ஆக்சுவலா இதை பண்ணாம இருக்கிறது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களால அதை வந்து உறுதிப்படுத்த முடியல அப்படின்னா அங்கேயே வந்து அதை நிறுத்திங்க. தயவு செஞ்சு அந்த செயினை வந்து ப்ராபகேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.